டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி நடைபெற்று வந்தது. இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்டோரும் அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்று மரியாதையை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ராணுவ மரியாதை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ये तस्वीरें सीधा निगमबोध घाट से आप देख रहे हैं, जहां पर राष्ट्रीय ध्वज के पार्थिव शरीर के पास रखा गया है। राजकीय सम्मान के साथ अंतिम सफर पर निकल पड़े डॉक्टर मनमोहन सिंह। इकोनॉमी के वो डॉक्टर जिनके इलाज से हम जानते हैं कि आज इकोनॉमी वैश्वीकरण, उदारीकरण की दो मजबूत स्तंभों पर खड़ी हुई है। तो प्रधानमंत्री ने भी नम आंखों से विदाई दी है। भावपूर्ण श्रद्धांजलि अर्पित करते हुए हम देख सकते हैं प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री, लोकसभा स्पीकर, राष्ट्रपति, उपराष्ट्रपति और मनमोहन सिंह के पार्थिव शरीर को जब निगमबोध घाट पर लाया गया तो अब से कुछ ही देर में उनका अंतिम संस्कार पूरे राजकीय सम्मान के साथ किया जाएगा। மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி மீது இருந்த மலர்கள் அகற்றப்பட்டு அதன் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடியை முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து எடுத்து அதை முறைப்படி மடித்து மன்மோகன் சிங் மனைவியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எப்போதும் அரசு மரியாதை அளிக்கும் போது இத்தகைய நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அதன்படியே தற்போது தேசிய கொடி மன்மோகன் சிங்கின் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக தற்போது மன்மோகன் சிங் உடல் வைக்கப்பட்டுள்ள பெட்டி இங்கிருந்து தகனம் செய்யப்படும் இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் தற்போது முப்படைகளை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மலர்கள் அகற்றப்படுவதை பார்க்கலாம். ஏற்கனவே குடியரசுத் தலைவர் அனைவரும் தங்களுடைய இறுதி அஞ்சலிகளை செலுத்திய பிறகு இறுதியாக தனது மரியாதைகளை செலுத்தினார். மன்மோகன் சிங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செய்து பின்னர் அங்கே கார்ட் ஆஃப் ஆனர் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணுவ இசை இசைக்கப்பட்டது. அது முடிந்த பிறகுதான் தற்போது தேசிய கொடியை பெட்டியின் மீதிருந்து எடுத்து மடித்து மன்மோகன் சிங் மனைவியிடம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது அந்த பெட்டியை இங்கிருந்து சுமந்து செல்வதற்காக முப்படைகளை சேர்ந்தவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் இங்கிருந்து மன்மோகன் சிங் உடலை கொண்டு சென்று தகனம் செய்யப்படும் இடத்திற்கு எடுத்துச் செல்வார்கள். அதற்கான நடவடிக்கைகளை தான் நாம் பார்க்கிறோம். அப்போது மன்மோகன் சிங் உடல் மீது பெட்டியின் உள்ளே போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடியை அங்கிருந்து எடுத்து அதையும் மரபுப்படி தற்போது முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் மடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மன்மோகன் சிங் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த ஒரு தேசிய கொடி மடித்து எடுக்கப்பட்டது. தற்போது அதே போலவே அடுத்த கொடியும் எடுத்து மடிக்கப்படுகிறது. அதுவும் முறைப்படி ஒப்படைக்கப்படும். மன்மோகன் சிங்கின் உறவினர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். டெல்லியின் துணைநிலை ஆளுநரான வி.கே. சக்சேனா, மத்திய அமைச்சர்கள் மற்றும் பூட்டான் அரசர் ஆகியோர் தற்போது நிகம்பூட் காட்டிலே இருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் இங்கே இருக்கிறார். முப்படைகளை சேர்ந்தவர்கள் அரசு மரியாதைக்கான நடைமுறைகளை ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் மிகுந்த சோகத்துடன் இன்று காலையிலே
மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பிரியாவிடை அளித்தார்கள். அவரது இறுதி ஊர்வலம் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து புறப்பட்டது. அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலேயே ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலிருந்து நிகம்புத் காட் வரை பயணித்தார். அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் ஒவ்வொருவராக நிகம்புத் காட் வந்து சேர்ந்தார்கள். பின்னர் சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் இறுதியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் தங்களுடைய மரியாதையை செலுத்தியிருக்கிறார்கள். இனி அடுத்த கட்ட சம்பிரதாயங்களுக்காக தற்போது அனைவரும் இங்கேயே காத்திருக்கிறார்கள். மன்மோகன் சிங் மனைவி மற்றும் அவரது உறவினர்களும் நிகம்புத் காட்டிலே இருக்கிறார்கள். அவர்களுடனே பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அரசு சம்பிரதாயப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு அனைத்து மரியாதைகளும் செய்யப்பட்டு அதன் பிறகு இறுதியாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்படும். அதற்கான ஏற்பாடுகள் தான் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக மன்மோகன் சிங்குக்கு நினைவிடம் அமைக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. இதற்காக ஒரு அறக்கட்டளை அமைக்கப்பட்டு அந்த அறக்கட்டளைக்கு மன்மோகன் சிங் நினைவிடம் அமைப்பதற்கான இடம் வழங்கப்படும். அந்த இடத்திலே மன்மோகன் சிங்குக்கு சமாதி மற்றும் நினைவிடம் உருவாக்கப்படும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் மன்மோகன் சிங் குடும்பத்தினர் இதற்கான முடிவுகளிலே ஆலோசிக்கப்படுவார்கள் என மத்திய அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அறக்கட்டளை அமைக்கப்பட்டவுடன் அந்த அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் இதற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பார்கள். தற்போது சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நிகம்புத் காட்டிலே மன்மோகன் சிங் குடும்பத்தினருடன் உள்ளார்கள். அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படைகளை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் இறுதிக்கட்ட சம்பிரதாயங்களுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைவு பெற்று அதன் பிறகு மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்படும். நேற்று முன்தினம் திடீரென மன்மோகன் சிங் இழந்து விட்டார் எனவும் அதன் பிறகு அவர் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார் எனவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிகிச்சை பலனளிக்காமல் மன்மோகன் சிங் உயிரிழந்தார். அதன் பிறகு நேற்று காலையிலே அவரது இல்லத்தில் அவருக்கு இறுதி மரியாதை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் முடிவடைந்து இன்று காலையிலே அவருடைய உடல் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே காங்கிரஸ் கட்சி சார்பிலே இறுதி மரியாதைகள் செலுத்திய பிறகு அவரது இறுதி ஊர்வலம் அங்கிருந்து புறப்பட்டு நிகம்புத் காட் வந்தடைந்திருக்கிறது. நேற்று முதலே டெல்லியில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றும் காலையிலே மழை பெய்திருந்த நிலையிலே தற்போது குறைந்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் டெல்லியின் முக்கிய பகுதிகள் வழியாக நிகம்புத் காட் வந்தடைந்தது. வழியிலே ஐடிஓ போன்ற முக்கிய பகுதிகள் வழியாக வரும்போது பாதுகாப்புக்காக முழுமையான ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறையினர் செய்திருந்தனர். அத்துடன் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க அந்த பகுதிகளிலே போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் இறுதி ஊர்வலம் விரைவாக காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து நிகம்புத் காட் வந்தடைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இப்படி நிகம்புத் காட் வந்தடைந்த சூழலிலே தற்போது இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்னும் சிறு நேரத்திலே மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரியாவிடை அளித்த பின்னர் இங்குள்ள முக்கிய தலைவர்கள், குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து செல்வார்கள். அதற்கு முன்னதாக இறுதி சடங்குகளிலே அவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீக்கிய முறைப்படி
மன்மோகன் சிங்குக்கு இறுதி சடங்குகளை செய்வதற்காக குருத்வாரா என அழைக்கப்படும் சீக்கிய ஆலயத்தில் இருந்து பல்வேறு முக்கிய மத குருமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இறுதிக்கட்ட நடவடிக்கைகளிலே மன்மோகன் சிங் குடும்பத்துடன் ஒருங்கிணைந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மன்மோகன் சிங் உடல் இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான இறுதி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவரது உடல் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. தேசிய கொடிகள், மலர்கள் ஆகியவை முறைப்படி அகற்றப்பட்டு தற்போது காவி நிறம் கொண்ட ஒரு துணியால் மூடப்பட்ட அவரது உடல் சுமந்து செல்லப்படுகிறது. இதுவே மன்மோகன் சிங்குக்கு இறுதி கட்ட கிரியாவிடையாகும். அதன் பிறகு அவரது உடல் தகனம் செய்யப்படும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அவருக்கு அருகிலே பூட்டான் மன்னர் மற்றும் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இணைந்து நின்று மன்மோகன் சிங்குக்கு கிரியாவிடை அளிக்கிறார்கள். அனைவரும் அமைதியாக மௌனம் காத்து நின்று கொண்டிருக்கும் இந்த சூழலிலே தற்போது மன்மோகன் சிங் உறவினர்கள் அவரது உடலை சுமந்து செல்கிறார்கள். அவருடன் ராகுல் காந்தியும் உடலை சுமந்து செல்லும் அந்த காட்சியும் நாம் பார்க்க முடிகிறது. மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சி சார்பாக 10 வருடங்கள் பிரதமராக இருந்தவர். அதற்கு முன்பு 5 வருடங்கள் நிதியமைச்சராக இருந்தவர். அதற்கு முன்பும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் மற்றும் மத்திய அரசின் பொருளாதார ஆலோசகர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு 92வது வயதிலே இப்போது அவர் நேற்று முந்தைய தினம் அவரது உயிர் பிரிந்து அதன் பிறகு நேற்று இன்று என 2 நாட்களாக இறுதி மரியாதைகள் செய்யப்படுகின்றன. தற்போது அதன் இறுதி கட்டத்தை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். राष्ट्रपति, उपराष्ट्रपति, प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री यहाँ पर मौजूद हैं। देश ने भले ही एक अनमोल रत्न खो दिया हो, लेकिन यादों में, हमारे संस्मरणों में अपनी नीतियों, अपने व्यक्तित्व, अपनी कुशल प्रशासकता के तौर पर हमेशा जीवंत रहेंगे डॉक्टर मनमोहन सिंह।